எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவையின் முன்னவர் செங்கோட்டையன் ஆகியோர் அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். இதைத் தொடர்ந்து பேரவையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் 17வது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் தனது முதல் உரை என பதிவு செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரை பொறுத்தவரை எப்போதும் சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர், அனைவரிடமும் அன்பு காட்டி பழகக்கூடியவர் என புகழாரம் சூட்டிய உதயநிதி ஆளும் கட்சி தரப்பில் இருந்தாலும் எதிர்க்கட்சியையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. பேரவையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என எதிரெதிர் வரிசையில் இருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமையை காக்க இருவரும் ஒன்றிணைந்து ஒரே வரிசையில் நின்று போராட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிரி கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நிச்சயம் செயல்படும். நாம இங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எதிரெதிர் வரிசையில் உட்கார்ந்து இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு வரும்போது நாம் அனைவரும் ஒரே வரிசையில முன் வரிசையில் நின்று உழைக்கணும்னு நான் விரும்புகிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவையின் முன்னவர் செங்கோட்டையன் ஆகியோர் அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். இதைத் தொடர்ந்து பேரவையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் 17வது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் தனது முதல் உரை என பதிவு செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரை பொறுத்தவரை எப்போதும் சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர், அனைவரிடமும் அன்பு காட்டி பழகக்கூடியவர் என புகழாரம் சூட்டிய உதயநிதி ஆளும் கட்சி தரப்பில் இருந்தாலும் எதிர்க்கட்சியையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. பேரவையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என எதிரெதிர் வரிசையில் இருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமையை காக்க இருவரும் ஒன்றிணைந்து ஒரே வரிசையில் நின்று போராட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிரி கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நிச்சயம் செயல்படும். நாம இங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எதிரெதிர் வரிசையில் உட்கார்ந்து இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு வரும்போது நாம் அனைவரும் ஒரே வரிசையில முன் வரிசையில் நின்று உழைக்கணும்னு நான் விரும்புகிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவையின் முன்னவர் செங்கோட்டையன் ஆகியோர் அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். இதைத் தொடர்ந்து பேரவையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் 17வது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் தனது முதல் உரை என பதிவு செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரை பொறுத்தவரை எப்போதும் சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர், அனைவரிடமும் அன்பு காட்டி பழகக்கூடியவர் என புகழாரம் சூட்டிய உதயநிதி ஆளும் கட்சி தரப்பில் இருந்தாலும் எதிர்க்கட்சியையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. பேரவையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என எதிரெதிர் வரிசையில் இருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமையை காக்க இருவரும் ஒன்றிணைந்து ஒரே வரிசையில் நின்று போராட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிரி கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நிச்சயம் செயல்படும். நாம இங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எதிரெதிர் வரிசையில் உட்கார்ந்து இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு வரும்போது நாம் அனைவரும் ஒரே வரிசையில முன் வரிசையில் நின்று உழைக்கணும்னு நான் விரும்புகிறேன். The Chennai Silks in Mega Summer Sale.